சத்தம் இருக்குமா? பச்சை ஓலையில உரசனா காஞ்ச ஓலையில உரசனா தான் மாப்பிள்ள கேட்கும். அப்ப இது கனி காஞ்சிருச்சு. அந்த ஓலை ஓலை நான் சொல்றது கனி. என்ன சத்தம் கேட்டுன்னு வச்சுங்களேன், பறவைகள் பேசி கொண்டு போனது முருகனுடைய கணிப்பாது, முருகனுக்கு சொந்தமான கனி. அதனால அதை போய் நம்ம எச்சரிப்படுத்த கூடாது அப்படின்னு அப்படி சொல்லி பேசி கொண்டது போனது என் காலால கேட்டேன். அதுதான் கேட்டிய. ஆமா, வேற ஒண்ணும் கேட்கல. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பட்டு பச்சத்தைடாத பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சித்திடாத. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா.
சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரம் தொழிலுக்கு முதல்வராக விளங்கும் கைலாய மலையில் பன்மன் அமைத்திருக்கும் அத்தாள் மண்டபத்தில் ரத்ன சிங்காசனத்தினது பிதாபதி மதிபீடவிற்காக துன்பராசிக்க பாணிகமன் முதலை பூதகத்திரவரும் குரமணி வீசி விளங்கும் அந்த புண்ணிய வேலைகள் தேவர்கள் மணிவரையில் எழுந்து கடந்து பணிந்து அசுரனை அடைய நிலை எடுத்துரைக்க இறைவன் அருள் சுரந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் பங்கு சக்திகளோடு எனது தந்தைக்கு நெற்றிக்கு நின்று 6 தீப்பறிகள் பறந்து சென்று சரவண பைகள் விட 6 பெருகளும் 6 குழந்தைகளாக மாற கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு எனது அன்னையர்கள் என்று மகிழ்ச்சி 6 குழந்தைகளை அரவணைத்து உருவாக்கி 6 முகன் என்று பெயர் பெற்ற கல்லாசத்திற்கு முதலில் என்று போல் பக்தர்கள் வருகிறார்கள். முதலில் எனது தாய் தந்தையர் வணங்கிவிட்டு கதாபாத்திரத்தை தொடர்வோம். யானை ஒரு விடைமணி ஓசி ஒரு மண்ணை என்று சொல்வதை போல அவருடைய காலம் கேட்கின்றது. தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் அவருடன் சிறிது நேரம் உரையாடி பார்ப்போம். உள்ளத்தில நீ இருக்க
உள்ளத்திலே இருக்கு உன்னை நம்பி நான் இருக்கு உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெளிமலையான் மகனே இறையா என் வாழ்வு நடந்தான் கரைக்கல் பாறையா கரைக்கல் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என்ன அதில் படைக்க பள்ளனே நீ நினைத்தால் போதுமே இன்னும் தந்தை என்னை சேர்ந்து கொள்ள உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்கு வெள்ளிமலையாண்டவனே வேலையா வாழ்வுதனை காணே கரைக்கல் பாறையா கரைக்கல் பாறையா ஆடி வரும் மயில் மேலே ஆடி வரும் பேரழகம் ஆடி உன்னை சரணடைந்தே கங்கையா இங்கே மலைக்கு நடந்தருவம் துணையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்கு மலையான் மகனே வேலையா வாழ்வு நலம் காண கரைக்கல் பாறையா கல் பாறையா பாரனார் திருமகனே அடியேன் நாரத நமஸ்கரிக்கின்றேன் பகவான் மங்களம் உண்டாகட்டும் கலைமகன் மைந்தனை வருக காலத்தின் நாயகனை வருக சதுர்முக புதல்வன வருக சாஸ்திரங்கள் கற்றோரை வருக தெய்வ லோக வணங்கு தெய்வ முடிய வருக கழக பிரியரை வருக ஞானாமிர்த வாரிய வருக முத்தமிழ் கற்றோரை வருக மூவுலக வென்றோரை வருக நாட்டுக்காக விளக்கு நார்வரை வருக ஊருக்காக வேண்டி விளக்கு உத்தமர வருக எந்நேரமும் அந்த நாரதனின் புகழ்பாடு நாரத மகரிஷிய வருக வருக வருகிற வார்த்தை கூறி எல்லாமல்ல இறைவன் மேலே பட்டியலை விடுகொண்டிருக்கக்கூடிய மென்னானார் மூர்த்தியுடைய அருளாட்சியமும் நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்ன நாயுடைய அருளாட்சியமும் நம்மளுக்கும் நம்மை போன்ற சக கலைஞருக்கும் இசை கலைஞருக்கெல்லாம் வழிவகுத்து கொடுக்கிற தவத்திரு சங்கரதா சுவாமியுடைய அருளாட்சியமும் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வளம் வந்து திருச்செந்தூர்ல ஒடுக்கமர சத்குரு சம்ஹாரமூர்த்தி ஐயாவுடைய அருளாட்சியமும் எல்லாமல் இறைவன் இந்த ஊர்ல குடிகொண்டிருக்கக்கூடிய அன்பருடைய அருள்குடாட்சியம் நிரம்ப பெற்றிருக்க நேரத்தில் வாழ்க 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 வாழ்த்துவதற்கு வயதில்லாவிட்டாலும் வணங்குகின்றேன். தாங்கள் வரவேற்கிறது தெரியுமா?
தாங்களுக்கு வருகைக்கு மனமாற மகிழ்ச்சிருக்க நாங்கள் வந்த நோக்கமோ கடமைகளை முடித்துவிட்டு கேட்க மறக்கமாய் வந்து கொண்டிருந்தேன். வேள்விமலை சார்ந்த ஒரு புறஞ்சில்ல பகுதிக்கு சென்றேன் மிருகம். அங்கு பார்த்தால் ஒரு அற்புதமான கனியை கண்டு தாங்களை தேடி ஓடி வந்திருக்கேன் மிருகம். தாங்களுடைய அதிகாலை பொழுது எழுந்தவுடன் தாங்களுடைய கடமைகளை முடித்து விட்டு வருகின்றவர் இந்த மூலகத்தில் திரைச்சோலை மத்தியில் எனக்காக வேண்டி கனியா. ஆமா மிருகம். கனியை பார்த்த உடனே என்னது உங்களுக்கு ஞாபகம்? கனியை பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் மாப்பிள்ளை. எனக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தீர்கள். கொண்டு வந்து கொடுத்த பழம் எனக்கு கிடைக்கவில்லைனாலும் சிறப்பான படை வீடு கொண்டு கட்டியது தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் இணைந்து மாறி தக்க சமயத்தில் படை வீடு உருவாருக்கு காரணம் நீங்க ஆண்டியா பண்டாரமா கோமணத்தோட விட்டது நீங்க அன்று கொண்டு வந்து கொடுத்ததுனால மெஞ்சியது கோமணம் என்று கண்டு வந்திருக்கீங்களே. இதுவும் இருக்குமா? கண்டிப்பா இதை விட நிறைய கிடைக்கும் மாப்பிள்ள. நிறைய கிடைக்கும். நிறைய கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கோமணம் தான். கோமணம் தான். ஆமா கோமணம் அப்படி என்றால் சிறப்பான கோ என்றால் பசு என்று சொல்வார்கள், உலகம் என்று சொல்வார்கள், ரெண்டு வார்த்தை சொல்வார்கள். அப்ப இந்த உலகம் உங்களே புகழ் பாடம் அப்படிங்கிற ரீதியில நிறைய கிடைக்கும். பாடுமா? நல்லா கிடைக்கும். முருகா 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 அப்படி என்று ஏன் இந்த கனியை பார்த்தோன்னு நீங்க அடைஞ்சிருக்காம தனக்கு விஞ்சியது போதும் தானமும் தர்மம் அப்படி இல்லை முருகா. யாரும் எதை செய்யணுமோ அவங்களுக்கு பொருளை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். மாப்பிள்ள ஏன் கொண்டு வந்திருக்கலாமே? இது மனசுல கொண்டு வந்திருக்கல. இல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா இந்த கனியை கொண்டு வந்திருக்கலாமே. நீங்க போய் கொண்டு வரணும். ஏன் உங்களுக்கு முடியாது? இது முடியாது கிடையாது. அது நீங்க தான் அந்த செயலை செய்யணும். நான் என்ன நினைச்சேன்னா அன்னைக்கு தாங்கள் கொண்டு போறதுக்கு உடம்பில்லை சத்து இருந்தது. நீ சத்து குறைஞ்சு போச்சு என்ன செய்யறது? ஆமா முத்துராஜ் கொஞ்ச நேரம் உட்காராம தம்பி. அப்புறம் அந்த கனியினுடைய சிறப்பை சொல்லுங்க. கனியினுடைய சிறப்பு மட்டும் அப்புறம் எல்லாம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். உட்கார். நீ யாரு? உட்காருங்க. காலையே நானும் போய் இல்ல வாசிப்பாப்புல தெரியும். இதுக்கு மட்டும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா அப்படி முருகா கனியினுடைய பெருமை சொல்றேன் தம்பி. அந்த மைக்கு மாதிரி இதே வைய ஏத்து அப்படியே கையில ஒரு பொங்கல் அந்த மனம் குறித்தே
சொல்லி வந்தடைக்கு பூங்கனையை கண்டு மனம் ஊரை தழுந்து நான் கணிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அனைத்துக்கணும் சொல்லுக்குள் சொல்ல வச்சு சுச்சமாக ஒரு அற்புதமான ராகத்தை கொடுத்துருங்க. அப்படி இருப்பதனால சாக்கபெட்டு முடிச்சே தாங்களுக்கு சுவை கொடுத்தது எனக்கு ரெண்டுக்கு கொடுத்துச்சு மாப்பிள்ள. கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். எதை கேட்டீங்க? ஒரு சத்தம் கேட்டுச்சு மாப்பிள்ள. என்ன சத்தம்? சரக்கு சரக்குன்னு கேட்டுச்சு. எங்க இருக்க சரக்கு கிடைக்கல, நீ வேற எங்க இருக்க? ஆமா. ஆகிய முருகா எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்க போனோம்னா பண ஓலை உரசிச்சுன்னா சரக்கு சரக்குன்னு சத்தம் கேட்கும். சரி. ஆனா அந்த கனி மேல இந்த இலைகள் உரசிச்சு பண ஓலையில உரசுனா சரக்கு சரக்குன்னு சத்தம் கேட்குது. சரிதான் நீங்க சொல்றது. ஆமா. காஞ்ச ஓலையில உரசுனா சரக்கு சரக்குன்னு சத்தம் கேட்குமா? அப்படி பச்சை ஓலையில உரசுனா காஞ்ச ஓலையில உரசுனா தான் கேட்கும். அப்ப இது கனி காஞ்சிருச்சு. அந்த ஓலை நான் சொல்றது கனி. என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், பறவைகள் பேசி கொண்டு போனது. முருகனுடைய கணிப்பாது, முருகனுக்கு சொந்தமான கனி. அதனால அதை போய் நம்ம எச்சரிப்படுத்த கூடாது அப்படின்னு அப்படி சொல்லி பேசி கொண்டது போனது என் காதால கேட்டேன். அதுதான் கேட்டிய. ஆமா, வேற ஒண்ணும் கேட்கல. பச்சைகள் கண்டதின் நேரம் அதை பற்றி பச்சத்தை பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சை பீடாத சொல்வேன். பச்சைகள் கண்டதின் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் பறந்தோடு மகள், பச்சைகள் கண்டால் பறந்தோடு மகள், பச்சை மூடனை சொல்லி பச்சைகளுக்கு பிடிக்காமல் பறந்து கொடுக்கிற பொழுது எனக்காக வேண்டி பார்த்து வந்திருக்கீங்களே. நீங்க கண்டு வந்திருப்பது கன்னி முருகா. கண்ணியத்தான் பார்த்து வந்திருக்கிறது. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய மாதருக்கு கொடுத்து அமிர்தவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே திரும்ப அமர்ந்து விட்டேன். இவள் சுந்தரவள்ளியும் சுதந்திரமாக இருக்கின்றார். நாட்டுல சுதந்திரமா திரும்பியாட்டப்படாங்க. சுதந்திரமா விடக்கூடாது மாப்பிள்ள. சிறையில புடிச்சு அடைக்கணும். தெரியல, அம்மன சிறையில், திருமண சிறையில் அடைக்கணும். அம்மன சிறையில், அம்மன சிறையில். சரி, இந்த உருவத்தோடு செல்லலாமா? இதோட போக கூடாது. இதையெல்லாம் அவுத்து போடுறோம். யார் அவுத்துறது? நீங்க தான் அவுத்துக்கணும். இல்ல, நீங்க அவுத்துக்கல. அவுத்து நாங்க விட்டோம்னா இதை கூடவும் நாங்க செய்யணும். உங்களுக்கு அவுத்து விட்டு கோயில் மணி ஓசை தன்னை கிட்டதானோ அதுக்கு மட்டும் தீர்மானம் கொடுப்ப. நீ
இந்த குளத்தை எல்லாம் அவிழ்த்து விட்டு பில்லெடுத்து அம்பெடுத்து வேடுமனை போல மானை துரத்தி சென்று உறவாடி காந்தரூபமனம் முடிச்சு திருக்காட்சி அளிக்க வேண்டும். அவள கல்யாணம் பண்ணணும். துணை மாப்பிள்ளை தயாரு. ஓடி போகணும். துணை மாப்பிள்ளை யாரு? துணை மாப்பிள்ளை நான் தான் வரணும். அப்ப துணை ஒரு மாப்பிள்ளைக்கு துணையா துணை மாப்பிள்ளை போற பொழுது ஆடையை கலட்ட வேண்டியது யாருடைய கடமை? ஆடையை கலட்ட மாட்டாங்க. இல்ல போட்டுருக்கு ஆடையை கலட்டிட்டு புத்தாடை கொடுத்துரு பட்டாடை. அப்ப நீங்க கலட்டி கொடுக்கணும். நான் திருப்பி உங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கணும். செய்யறது யாரு? கலட்டுறது நானா இருந்தாலும் பாக்குறது யாரு? பார்க்காம தான் திருப்பி கொடுப்போம். நீ யாரும் பாக்குறியா? ஆமா நாங்க தான் பாப்போம். ஆடை உடுப்புற நீங்க தானே? பார்த்து கூட கொடுப்போம் உங்களுக்கு. அதுதான் பார்த்துட்டு கொடுப்போம். பாக்குறது நீங்க தானே? பாக்குறது நான் அவுக்கிற பொழுது பார்த்து தானே. என்னால அவுக்க முடியல. அவுக்குற நீங்க தானே? அவுக்கு தான் விடுவேன். அப்ப பாக்குற நீங்க தானே? பாப்பல்ல நீங்க பாப்பா. ஐயோ இல்ல பாவம். ஐயோ பாவம். இது உதவுமா உதவாதா? சரி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த காலகட்டத்துக்கு உதவலாட்டி நீங்க நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வோம். வைத்தியம் பண்ணுவோம். வைத்தியம் பண்ணுவோம். சரி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு எல்லா விஷயம் பார்த்தானா? சரி காலையில திருமணத்துக்கு வருவீங்களா? திருமணத்துக்கு வருவேன். இன்னைக்கு கண்டிப்பா வந்தாகணும். வாய மூடத்தோட இல்ல இன்னைக்கு வந்தாகணும். யாரா போட்டு பிராணத்தை எடுக்கிறீங்க? நான் வேற குளத்தில் வருவேன். இதே குளத்துல தான் வரணும். இன்னைக்கு மாலை மாத்துறதுக்கு என்னால முடியாது. ஆமா என்னால முடியாதுப்பா. ஏன்னா போட்டு சிக்கல தூங்க விட மாட்டேன். நீ நல்லா தூங்கி விட்டு வந்து தூங்க விட மாட்டேன்னு எங்களை சொல்றீங்க. தூங்கின சரி நாளைக்கு திருமணத்துக்கு வரும்பொழுது என்ன கொண்டு வருவீங்க? இரண்டு கையில் பூமாலை பிடித்து நாமால் பாமாலை பாடி வரும் எனக்கு என்ன கொடுப்பீர்? இதே கோலத்தோடு பாமாலை பாடி கையிலே பூமாலை கொண்டு வந்தால் எங்கு சென்றால் புகழ் மாலை கிட்ட பரிசு சென்று வருகின்றேன். செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி போன இல்லையா? செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி போன இல்லையா? உங்கள் அறியாமல் மனசுக்குள் வந்து நினைவுக்கு போந்தார் இல்லையா? உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நினைவில்லையா? என்னை பக்கமாக மறந்தால் நினைவில்லையா? சொல்லத்தான் இருக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன்.
சந்தோஷம் எழுப்பிய அன்பர்களுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றி. இசை அமைப்பாளர்களுக்கு நன்றி, நாடக நடிகர்களுக்கு நன்றி. என் அழைப்புக்கு ஏற்றும் அதே மாதிரி நாடக அமைப்பாளர் அருமை மாப்பிள்ளை சிறப்பு நடிகர் ஐயப்பன் அவர்களுக்கு என சார்பாக நன்றி. ஒளி அருமையாக அமைச்சிருக்காங்க செல்வா அவர்களுக்கு என சார்பாக நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய பையனாகப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நன்றி. அதையும் தாண்டி ஒளிபெருக்கி இருந்தாலும் வளையோசை என்று சொல்லக்கூடிய வளையொலி அப்படிங்கிற சொல்லக்கூடிய, ஏன்னா தமிழ்ல சொன்னோம்னா வளையொலி, ஆங்கிலத்தில் சொன்னோம்னா யூடியூப் எடுக்கக்கூடிய அன்பு நெஞ்சன் மாயகுளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு என சார்பாக நன்றி நன்றி. ஆனா அந்த விஷயத்தை நீங்க அப்படியே மறைக்காம உலகத்துக்கு பப்ளி பண்ணுங்க, காட்டுங்க. அந்த விஷயத்தை மக்கள் இருக்கக்கூடிய பெண்களாகப்பட்டவள் அந்த விஷயத்துல மாட்டிக்கொள்ளாமல் தவறாக நடக்காமல் எல்லாரும் விழித்திருக்கட்டும். ஆதார் அட்டை யார்ட்டையும் கொடுத்துறாங்க. 50,000 நான் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது சின்ன விஷயத்தினால. ஆகையினாலே மணிபோர்ந்து அக்னி காளி ஆத்தா அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மறுபடியும் இந்த மேடைக்கு நான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.